வேதாகம ஆய்வின் போது நமது மனநிலை. விசுவாசம் கொள்ளுதல். ஜபத்தின் மூலம் பரிசுத்த ஆவியை நம்பியிருத்தல். உங்களின் ஜபம் எப்போதும் மண்டியிட வேண்டும் என்பதில்லை, மாறாக எப்போதும் அந்நிய பாஷையில் அமைய வேண்டும் என்பதில்லை. ஆயினும் வேதாகமத்தை படிக்கும் முன்பும் படிக்கும் போதும் படித்த பின்பும் மனதிற்குள்ளேயே நிச்சயம் ஜபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை நம்பியிருப்பதால் கர்த்தர் தமது மக்களை அவ்வப்போது வழிநடத்தி அவரின் உண்மைகளை வெளிப்படுத்துவார். லூக்கா 24:45, யோவான் 16:13, 1 கொரிந்தியர் 2:13, எபேசியர் 1:17, 1 யோவான் 2:27. தூய்மையான இருதயத்தையும் ஏற்றுக்கொள்ளும் எண்ணத்தையும் கொண்டிருக்க வேண்டும். மத்தேயு 5:8, யாக்கோபு 1:21. மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். மத்தேயு 5:3, அப்போஸ்தலர் 8:30, 31. வேதாகமத்தை தினமும் படிக்க வேண்டும். வேதாகமம் படிப்பதை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். சங்கீதம் 119, 147, 148, ஏசாயா 50:4, அப்போஸ்தலர் 17:11. பிரசங்கங்கள் கேட்பதோடு ஆவியில் பக்குவம் அடைந்தவர்களோடு பிரச்சனைகளை கலந்து பேச வேண்டும். லூக்கா 2:46, அப்போஸ்தலர் 8:34, 35. இரவும் பகலும் வேதாகமத்தை மனனம் செய்து ஆழமாக சிந்திக்க வேண்டும். பாகமும் 6:9, யோசுவா 1:8, சங்கீதம் 1:2, கொலேசியர் 3:16. படித்த பின்பு கர்த்தரின் வார்த்தையை மனதில் நிறுத்தி அதன்படி நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 8:32, எரேமியா 42:6, மத்தேயு 7:24, 25, லூக்கா 11:27, 28. வெளிப்படுத்தல் 1:3. கர்த்தர் வார்த்தையின் நன்மையை அறிந்த பின் எல்லா நிலையிலும் யாவருக்கும் எடுத்து சொல்ல மனதில் உறுதி கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 3:1, மத்தேயு 10:27, ரோமர் 1:14-16, தீத்து 1:3, வெளிப்படுத்தல் 10:8-11. கர்த்தரின் வார்த்தையை மாற்றக்கூடாது. கர்த்தரின் வார்த்தையில் எதனையும் குறைக்கவோ கூட்டவோ கூடாது. சத்தியமும் இரட்சிப்புமான கர்த்தரின் வார்த்தையை சொந்தமாக வியாக்கியானப்படுத்தவோ சுயத்தன்மையில் பேசவோ மற்ற பிற சொந்த காரணங்களாலோ மாற்றம் செய்யவோ கூடாது. உபாகமம் 12:32, சங்கீதம் 119:89, நீதிமொழிகள் 30:5, வெளிப்படுத்தல் 22:18-19.